ஏது எங்க புசியாவுக்கு தமிழ் டீச்சர் வச்சு கொடுக்கணுமா? ஆமா ஆமா. ஏங்க தமிழ்ல புலவர் பட்டம் வாங்கினவருங்க. பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும். ஐயா புசி ஐயா தான். புசி ஐயா தான். ஆமா. இல்லை நான் ஒரு வீடியோ காட்டுறேன், உண்மையிலே செம ஸ்பீச்சாக இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்ல வரான்னு மட்டும் சொல்கிறீங்களா? சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றி சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். சார் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் செந்தமிழில் ஏதோ சொல்ல வராரு, எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? அவர் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல? இல்லை எனக்கு புரியல சார். அது உங்கள் கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கள் சார். உங்கள் கொள்ளு தாத்தா பேர் ஆதாம் ஏவார். பாட்டி பேர் அது. என்னங்க சிவகார்த்தியா சிவாஜி கணேசன் மாதிரியா நடிக்கிறான்? எங்க தலைவர் நடித்த அடுத்த எம்ஜிஆருங்க. போடும் போடுற வீடியோ பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கும். போடாமலாம் கிடையாது, ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சார் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொகுதியில் நிற்கலாம். சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நீங்கள் அரசியல் ஞானி தலைவர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நீங்கள் சொல்கிற அரசியல் ஞானி தான் புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 3-4 தொகுதியில் கூட தளபதி நிற்பாருங்கிறார். இல்லை அவர் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா? ஏங்க அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அதான் இது தெரியல. ஏங்க தெரியலாம் கிடையாது, தெரியும். புரியுதுங்களா? அவர் சொன்னதை நடைமுறைப்படுத்துவோம். எங்க தலைவர் படுத்துவார். அவர் வந்து எல்லாம் பார்க்குறவங்களாம் அறிவு இல்லாதவன் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்வேந்தர் சுகி சிவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். சன் டிவியில் வருவார். அவரு இவரு கூட பிடிச்சவங்க. புசி ஆனந்த் சுகி சிவா அவர்களும். சிவா ஐயாவும் எங்க புசி ஐயாவும் ஒரே காலகட்டங்கள்ல ஒன்னா படிச்சவங்க. நீங்க சொன்ன சுகி சிவா ஐயா பெரிய தமிழ் அறிஞர். அவர் 88ன்னு சொன்னா 88ன்னு சொல்லுவாரு. நம்ம பொதுச்சாலை 88ன்னு தானே சொல்றாரு. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர்லாம் வந்து செந்தமிழ் பேசிட்டு இருக்காரு. யாரு? சுகி சிவா ஐயா. ஓகே ஓகே, புரியுதுங்களா? நல்லா நீங்க கூட புசி ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டோம்னு நினைச்சேன். புசி ஆனந்தெல்லாம் ஆதித்தமிழ் பேசிட்டு இருக்காரு, செந்தமிழுக்கு மேல. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அங்கிட்டு இங்கிட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க பழங்கால தமிழுங்க, மொழி தோன்றிய காலங்கள்னு ஒரு இருக்கு தெரியுமா? எடுத்தோனுமே ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னான்னு போட்டி எவனு நடத்தல. ஆணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அதான் அங்கேருந்து வார்த்தை இட்டுண்டு வராதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல இருந்து வார்த்தை இட்டுண்டு வராது. அவர் வந்து கல்வெட்டு படிப்பாரு. புரியுதுங்களா? சும்மா நாங்க தெரிஞ்சுக்கல. திமிங்கல பால் எப்படி குடிச்சா வயசுல என்றும் இளமையா இருக்க முடியுங்கிறது எப்படிங்கிறது. அவர் தான் தஞ்சாவூர் சுரங்கப்பாதையில இருக்கிற கல்வெட்டை படிச்சுட்டு வந்து சொன்னதுனாலதான் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும். அவ்வளவு கல்வெட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு ஞானி அவரு. புரியுதுங்களா? இசைஞானி இளையராஜாவா இருக்கலாம், ஆனா அரசியல் ஞானிங்கிறது எங்க புசி ஐயா தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆமா சார் 2014 2022க்கான தமிழ்நாடு அரசு சினிமா விருதுகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் சேதுபதி கொடுத்துருக்காங்க, ஆர்யா கொடுத்துருக்காங்க, கார்த்திக் கொடுத்துருக்காங்க, விக்ரம் பிரபு கொடுத்துருக்காங்க, நயன்தாரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கூட கொடுத்துருக்காங்க. ஏன் விஜய் 2014 2022 வரைக்கும் எந்த படமும் நடிக்கலையா? ஏன் ஒரு அவார்டு கூட விஜய் வாங்கல? அரசியல் இருக்கும்னு கருதுறீங்களா? எங்க தலைவனுக்கு கொடுக்கறத பத்தி கூட எங்களுக்கு ஃபீலிங் இல்ல. ஏன்னா எங்களுக்கு அவங்க எதிரி ஆயிட்டாங்க. இல்ல ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் அவார்டு கொடுத்தா அது அவார்டு வந்து விஜய்க்கு போயிடும்னு நினைச்சிட்டு அப்படி. அது உங்க நினைப்பு. புரியுதுங்களா? எங்களோட கொஸ்டினே என்னன்னா, ஏன் சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கல? அமரன்னு ஒரு படம் நடிச்சான்ல, நல்லா தானே நடிச்சான், அவனுக்கு கொடுத்துருக்குள்ள. எங்களுக்கு கொடுக்கலங்கிறத பத்தியே வருத்தப்படலைங்க. ஆமா, எங்க படத்தையே நாங்க வந்து வேணாம் தம்பி சிவகார்த்திகேயன் படம் வருது பராசக்தி ஓடத்துன்னு நாங்க வழிவிட்டோம். ஏங்க எல்லாமே இப்ப கூட மங்காத்தா ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிய ரிலீஸ்க்கு பண்ணுறதுக்கு நாங்க இருந்தோம். இல்லை சார், அந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப உண்மையிலேயே உங்களுக்கு சிரிப்பு இல்லையா சார்? சிரிப்பு சிரிப்பா? ஆமாம். எதுக்கு சிரிக்கணும்? இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லை சார், முதலமைச்சர் விஜய்னு. ஏங்க இதில் என்ன எம்ஜிஆரே போட்டுக்கலங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆரே முதலமைச்சர் நடிக்குங்கிறத போட்டுக்கல. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் படம் வந்தது, வராமலா இல்லை, அவரே போட்டுக்கல. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு படம் வருதுங்கிறது இருக்குல்ல. சாதாரணமா முதலமைச்சர் பதவிக்காக அவனுங்க பதவி வெறி எடுத்து போய் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனையும் தாண்டி வருதுன்னா சும்மாவா?
பட்டம் வருது அதான் எப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷன் முன்னாடி வரதில்ல. முதலமைச்சர் முகமது ஜோசப் விஜயின் ஜனநாயகம். முகமது ஜோசப். ஆமா பேரு ஏங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க, விஜய்னு வச்சுக்கிட்டோம்னா இந்துக்கள் மட்டும்தான் நமக்கு ஓட்டு போடுவோம். ஜோசப் விஜய்ங்கிறப்ப நமக்கு கிறிஸ்டியானிட்டியும் ஓட்டு போடுவாங்க. முகமதுன்னு சேர்த்துட்டாதானே முஸ்லீம் ஓட்டு வரும். அதனால இப்போ வந்து முகமது ஜோசப் விஜய் நீங்கள் சேர்த்துங்க சார். முகமது ஜோசப் விஜய், சிங்கு சேர்த்துங்க, அதுக்கப்புறம் நாயர் சேர்த்துங்க, ஓகேங்களா, ரெட்டி சேர்த்துக்குங்க, அப்படியே எல்லா ஓட்டும் வந்துடும்ல உங்களுக்கு. ஏங்க நாங்க ஜாதி வாரியா ஜாதி பிரச்சனை ஆயிருங்க. ஜாதி மதம் தான் முக்கியம், மதம் தான் முக்கியம். புரிஞ்சுது அப்பவே. நீங்க சிங்கு நாயர் இவங்கெல்லாம் அதெல்லாம் பிரிவு வந்து மதம் கிடையாது, அதெல்லாம் ஜாதி பிரிவுகள். ஓகே ஓகே புரியுதுங்களா? அந்த மாதிரி போனா தப்பா போயிடும். மதத்தின் ஓட்டு வேணும் உங்களுக்கு, ஜாதியின் ஓட்டு வேணாம். கரெக்டா? மதம் தாங்க வேணும். ஜாதி எங்க ஜாதி இல்லாத சமுதாயம் இருக்குதுங்க. ஜாதி இல்லாத சமுதாயம் இருக்கு. ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மேன் மக்கள் கீழ் மக்கள் இருக்கக்கூடாது. அது ஜாதியில இருக்குது. ஆனா மதத்துல அப்படி கிடையாது. மதத்துல எல்லாரும் இந்துன்னா எல்லாரும் இந்து, எல்லாரும் கிறிஸ்டின்னா எல்லாரும் கிறிஸ்டின், எல்லாரும் முஸ்லீம்னா எல்லாரும் முஸ்லீம். சரி, தாவாக்க வேட்பாளருக்கு வந்து ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்துருவீங்களா? இது வரைக்கும் பார்த்து தான் கொடுத்துருக்கோமா? நீ வரைக்கும் சீட்டே கொடுக்கல, நீ எலெக்ஷன் நிக்கல. நீங்க இப்பதாங்க பைக்ல ஏறுறீங்க, எவ்வளோ ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடும்னு சொல்றீங்க. ப்ளீஸுங்க, நீங்க வெளியில தெரியிற நியூஸை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? களத்துல உள்ளார அங்க பாருங்க என்ன நடக்குது, அதை பார்த்துட்டு பேசுங்க. அதெல்லாம் பார்க்காம உட்காந்துட்டு ஒண்ணுமே நடக்கல. எல்லா தொகுதியிலையும் எல்லாத்துக்கும் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். புரியுதுங்களா? சப்ஸ்டியூட்டுக்கும் ஆள் வச்சாச்சு. சப்போஸ் எலெக்ஷனுக்கு முன்னால் தேதி அறிவிச்சு டக்குன்னு ஒருத்தன் செத்துட்டான்னா அவன் நின்ன இடத்துல ஒருத்தன் நிப்பாட்டிடுவோம். 234 தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் நாங்கள் வச்சுட்டோம். புரியுதுங்களா? எல்லாம் பக்காவா. நிற்கிறவன் மட்டும்தான் இல்லை, அவனுக்கு சப்ஸ்டியூட்டும் வச்சுட்டோம். விஜய் அவர்களுக்கு எல்லாருக்குமே சப்ஸ்டியூட் உண்டுங்க. சப்ஸ்டியூட் உண்டு. ஆமா, எவனுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. சப்ஸ்டியூட் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு இதெல்லாம் அரசியலுங்கிறது ஒரு பயங்கரமான கேம். த்ரிஷாவா இருக்கலாம், கீர்த்தி சுரேஷா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது யாருங்கிறது இப்போ எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம், யார் வருவாங்க அப்படின்லாம். ஆனா இப்போக்கு ரகசியமா எல்லாத்துக்கும் வச்சுட்டோம். நாங்க வைக்காத இடத்துல யாருமே கிடையாது. இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் வெளி உலகத்துக்கு எவனுக்காக தெரியுமா? எந்த கட்சியிலையும் அவன் தான் கேண்டிடேட்டாக இருப்பான். அவனுக்கு சப்ஸ்டியூட் எங்கேயாவது எந்த கட்சியிலையாவது இருக்கானா என்ன? நிப்பாட்டிருக்கீங்களா என்ன? எங்கள் கட்சியில் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல. இதெல்லாம் இந்த ரகசியமெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? நான் என்னங்க புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னால் இது நடந்திருக்கா நடக்கலையான்னு தெரிஞ்சுட்டு கேளுங்க. தெரியாமல் எதையும் கேட்காதீங்க. சார், நீங்கள் தேவைக்கலை வந்து சிறந்த பேச்சாளர்னு யாரை சார் சொல்லுவீங்க? ஐயா புசி ஐயா தான். புசி ஐயா தான். ஆமாம். இல்லை, நான் ஒரு வீடியோ காட்டுறேன். உண்மையிலே செம ஸ்பீச்சாக இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்ல வரான்னு மட்டும் சொல்கிறீங்களா? சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றி சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். சார், வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் செந்தமிழில் ஏதோ சொல்ல வராரு, எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? அவர் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல? இல்லை, எனக்கு புரியல சார். அது சத்தியமாக புரியல? இல்லை, ஓப்பனிங்லேயே சத்தியம் சொன்னீங்களா இல்லையா? சரியான கேள்வி கேட்போம் அப்படின்னு. அது புரியல உங்களுக்கு? இல்லை, புரியுது சார். நீங்கள் என்னமோ சொன்னீங்களா, அந்த காலத்தில் வார்த்தையெல்லாம் இட்டுண்டு வருவான்னு சொன்னீங்களா? ஏதோ ஒரு பழைய காலத்து வார்த்தை போடுவார். ஏங்க, தமிழக வெற்றி கழகத்தோட அப்படிங்கிற இடத்துல முடிச்சிருக்காரு. ஓகே ஓகே. அது உங்க காதுல என்ன மாதிரி விழுவுது? ஒரு விஷயம், இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரனையும் கூட்டிட்டு போய், ஆமா சீரியஸா சொல்றேன், இஎன்டி ஹாஸ்பிட்டல்ல போய் காது சரி பண்ற வேலை நடத்தும். ஆமா, எங்க காதுகள் பாவம் இல்லையா? காதுகள் பாவம் இல்ல, நாங்க சரியா பேசுறத தப்பா கேக்குது. ஓ, காதை போய் முதல்ல சரி செய்யுங்க. மைக்ல ப்ராப்ளம் இருக்குமோ? மைக்ல ப்ராப்ளமா? நான் காதே சரியில்லைங்கிற, எங்க வாய்ஸ் சரியா தான் இருக்குது, நாங்க பேசுற வார்த்தைகள் சரியா தான் இருக்குது. புரியுதுங்களா? கேட்கிற காது தப்பா இருக்காது, காது கேட்காத மக்களா இருக்காங்க. சரியான ஒரு எங்க உள்ளார காதுங்கிறது அமைப்புங்கிறது, உள்ளார ஜவ்வு இருக்கும், ஜவ்வுல ஒரு ட்ரம் இருக்கும், அந்த ட்ரம்முல வந்து அப்படியே ஸ்பீக்கர்ல காயில் ஆடுறது மாதிரி கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும். அதை வச்சுதான் மூளையோட நரம்புக்கு இன்னது இந்த வார்த்தை பேசுறாங்கிறது போகும். அதுல வந்து வீக்கா இருக்குது. சரி, இந்த வீக்கா இருக்கிறவங்க காதுக்கெல்லாம் இப்படி கேக்குது. ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கு நீங்க சொல்றது. இது ஆண்டு காலமா பழைய மேட்ரு. புரியுதுங்களா? ஆனா புரிதல் எவனுக்கும் கிடையாது. முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் வந்துட்டோம்னா எல்லா கட்சிக்காரனுக்கும்
ஐயா பேசுகிற விஷயம் புரியணுங்கிறதுக்காக எல்லா கட்சிக்காரனுக்கும் இலவசமாக காது மிஷின் வாங்கி கொடுத்துருவோம். சார், மக்களுக்கு காது மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் பதிலாக இப்படி பேசுகிறவங்களுக்கு நல்ல தமிழ் டீச்சரை வச்சு தமிழ் கற்றுக் கொடுத்தாலே போதுமே சார். தமிழும் வாழும்ல, எங்கள் காதுகளும் வாழும்ல. ஏது எங்கள் புசியாவுக்கு தமிழ் டீச்சர் வச்சு கொடுக்கணுமா? ஆமாம் ஆமாம். ஏங்க தமிழில் புலவர் பட்டம் வாங்கினவருங்க, புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், சுகி சிவம் ஐயா கூட படித்தவர்னு சொல்கிறேன்ல. ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கிறவரோட பேச்சு உங்களுக்கு புரியலன்னா புரியுதுங்களா? எந்த அளவுக்கு தமிழ் மொழி எங்க மக்கள் மறந்து போயிருக்கானுங்க, ஒரு தமிழ் உணர்வுங்கிறதே இல்லாமல் போயிட்டானுங்க. புரியுதுங்களா? எல்லாம் எதனால? எல்லாம் ஒரு இலவசம் கொடுத்து 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 ஒரு மழுங்க பயல் ஆயிட்டானுங்க. ஒரு வீரம் சிறந்த தமிழ் 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 அதைத்தான் சொல்றேன், வீரம் செறிந்த தமிழ் மக்களை தமிழ். ஓ, எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? சரி சார், இல்லை சொன்ன நீங்கள் ஒரு விஷயம், லகரம் அப்படிங்கிற எழுத்தை வந்து தமிழ் அகராதிலிருந்து நீக்கிறதுக்கு கலைஞர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். அப்புறம் அவரு தான் அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஐயை தூக்கிட்டார். ஐ, இந்த ஜா மாதிரி போடுற ஐ தமிழ் இதில் கிடையாது, தெரியுமா? ஏன் கிடையாது? யார் தூக்குனா? எதுக்காக தூக்குனாங்க? நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம். மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம்னா அந்த எழுத்துக்கள்லாம் மறுபடியும் கொண்டு வரும். எந்த எழுத்துக்கள்லாம் சொல்கிறீங்க? ஏங்க ஐயை தூக்கிட்டார், தெரியுமா தெரியாதா? எங்கேயும் தூக்குனாரு? ஐ வழக்கு மொழியில் இருக்கு. இல்லைங்க, ஐ கிடையாது. ஆனா போட்டு ஈயனா போட்டுக்கங்க. அந்த ஜானா ஐ கிடையாது. வடமொழியை நாம எழுதக்கூடாதுன்னு புது கண்டுபிடிப்பு ஒன்று நடத்துறாராம். ஓ, நீங்க அந்த ஐ சொல்றீங்களா? ஆமா, நாங்க வந்தோம்னாவே வேறங்க, வேற லெவல்ல நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? சரி சரி. அதெல்லாம் நாங்க திட்டங்கள்லாம் வந்து தமிழனாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அவ்வளோ விஷயத்தையும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, தமிழை தவிர வேற எந்த புத்தகமும் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி தான். இங்கிலீஷ்லாம் படிக்க வேணாமா சார்? எதுக்குங்க? இங்கிலீஷ் படிச்சா என்ன பண்றான்? ஃப்ளைட் ஏறி ஃபாரின்ல போய் வேலை செய்யறாங்க. ஒரு கொத்தடிமையா இருக்கிறதுக்கு தான் இங்கிலீஷா? ஒரு ஆங்கிலங்கிறது அடுத்தவன்ட்ட அடிமையா இருக்கிறதுக்கு இருக்குதுங்க. அதே தமிழர் இருந்தா எப்படி இருப்பான்? ஆனாங்க. ஆமா சார், ஆமா சார். ஃப்ளைட் எல்லாம் ஏறி போய் சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு வராங்க, ஃபாரின்லாம் லொகேட் பண்ணிட்டு வராங்க. ஏங்க, ஊர் சுத்தி பாக்குறது வேற, ஒருத்தன்ட்ட போய் கொத்தடிமையா வேலை பார்க்கறது வேறங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மனித வாழ்வு எப்படி தெரியுமா இருக்கணும்? உலகம் பூரா சுத்திட்டு நம்ம ஊருக்கு வந்துடணும். ஆமா, இங்கே இருந்து அங்க போய் அங்கேயே இருந்து வாழ்ந்துடக்கூடாது. சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் கூகுள் சுந்தர் பிச்சைன்னு இங்க இருக்கிற இடத்தெல்லாம் வித்துட்டு போயிட்டார். இனிமேல் இந்தியாவுக்கே வரமாட்டாராம். புரியுதுங்களா? ஏன்? எதனால? இங்கிலீஷ் படிச்சதுனால. இதே அந்த ஆள் இங்கிலீஷ் படிக்க வைக்காம தமிழே படிக்க வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அங்க போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார்ல. அப்ப நம்ம மக்கள் நம்மளோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போதான் கரெக்டாக கோட் ஷூட் போட்டது கரெக்டாக பேசுறீங்க சார். இப்போதான் கோட் ஷூட் போட்டது கரெக்டாக பேசுறீங்க. எப்படி சார், இந்த தேவைக்கே கட்சிக்குள்ளே வந்ததுனால இப்படி பேசுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி தானே சார்? ஏங்க, இன் பிளட். ஓகே, புரியுதுங்களா? சரி சார். பிறந்ததுலேருந்து நாம் இப்படி இருந்தால் தான் எங்கள் தலைவனை ரசிக்க முடியும். ஓகே சார். சும்மா திடீர்னு ஒருத்தன் ரசிகன் ஆயிட முடியாது. எஸ் சார். ஆமாம், நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக எங்கள் தலைவனை பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எஸ் சார். அத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். வெற்றிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து நடிச்சதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா? அது வந்து செட்டிங் வீடியோ. ஓ, இவங்க பேசுகிற செட்டிங் வீடியோ. அது வந்து திமுககாரன் ஒரு பையனை ரெடி பண்ணி அமுச்சு விட்டு அவன் கழுத்தில் இந்த தாவேக கட்சி கொடியை போட்டு விட்டு பேச வச்சுருக்காங்க. அது செட்டிங். ஆமாம், எங்கள் தொண்டை அப்படி பேச மாட்டான். அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் தொண்டர்கள் எல்லாரும். புரியுதுங்களா? வார்த்தை வந்து இப்படி தடுமாறிலாம் பேச மாட்டான். ஆமாம், தெளிவாக நான் பேசிக்கிட்டு இல்லை. ஆமாம், அப்படி பேசுவோம். இல்லை, நீங்கள் இப்படி பேசுறதுனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் பேசுகிறேன்னா நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? இல்லை, நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. தெரியுது இல்லை? நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. இப்படி தாங்க ஒவ்வொருத்தனையும் ஏற்றி விட்டுறீங்க மண்டையில். ஆமாம், படிப்பு, நீ அறிவாளிடா, நீ இங்கே இருக்க வேண்டியவன்டா, நீ இங்கே இருக்க வேண்டிய எல்லா பயிலும் இப்படி இங்கே இருக்க வேண்டியதில்லை, இங்கே இருக்க வேண்டிய எல்லாரும் ஃபாரின் போயிட்டா அப்புறம் இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் எவன் காப்பாத்துறது? நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, சரியா? அதானுங்க முக்கியம். சரி. ஏங்க, பிறந்தோம் வாழ்ந்தோன்னு இருந்துடக்கூடாது. இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சோங்கிறதா வரலாறாக இருக்கணும். சும்மா எத்தனையோ பேர் செத்து போனா, எம்ஜிஆரும் செத்து போனாரு.
யாரை தெரியுது? எம்ஜிஆர் தானே தெரியுது. செத்து போன அத்தனை பேரையுமா தெரியுது? தெரியும் சார், அவங்க குடும்பத்துக்கு தெரியும். 3 தலைமுறை தாண்டி தாத்தா யாருன்னு கேட்டா எவனுக்குன்னு தெரியல. தெரியுமா? அந்த ரேஞ்சில் தான் நம்ம தாத்தாக்கள் இருக்காங்க. என்ன பேசுறீங்க? நான் சும்மாலாம் சொல்லலை. சும்மா எவன்கிட்ட வேணுமாலும் கூப்பிட்டு கேளுங்களேன். தாத்தா பேர் என்ன, அந்த தாத்தாவோட தாத்தா பேர் என்னன்னு கேளுங்க. அவ்வளோதான். உங்க கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க சார். உங்க கொள்ளு தாத்தா பேரு ஆதாம். ஏவாள். பாட்டி பேர். அது எல்லாருக்கும் பாட்டியா தான். ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஓ, எல்லாருக்கும் பாட்டி. சரி சரி. ஏங்க, இந்த உலகத்தோட முதல் பாட்டி யார் தெரியுமா? ஏவாள். ஏவாள். நிலாவுல சுடுற வட சுடுற பாட்டிய சொல்லல. இந்த உலகத்தோட முதல் பாட்டி ஏவாள். முதல் டேடி. முதல் டேடியா? முதல் டேடிங்கிறது அந்த சராசரத்திலிருந்து ஒரு விண்கல்ல பிச்சுக்கிட்டு வந்த ஒரு துகள். அதான் உலகத்தோட முதல் டேடி. தெரியுங்களா? அந்த டேடி வந்து சேர்ந்ததுக்குனால தான் அடுத்தடுத்த பிறப்புகள். எல்லாம் படிச்சிருக்கீங்களா? குரான் படிச்சிருக்கீங்களா? கீதை படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் படிக்கிறத விட பைபிளை படிங்க. தெள்ள தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஆமாம், பைபிளில் 2ஆம் பதிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க. சார், பைபிளை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ வந்து இயேசு 10வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றார்? 10வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு புரியல. என்ன சொல்லணுங்கிற? பைபிளை பற்றிலாம் தெரிஞ்ச மாதிரிலாம் சொன்னீங்களா சார்? ஏங்க, பைபிள்ங்கிற அதில் எது சொல்லியிருந்தாலும் அது நல்லது தாங்க சொல்லியிருக்கோம். அது என்ன அதிகாரம் 10ல் தான் வேற மாற்றி சொல்லிட்டாங்களா? எல்லா பேஜ்லையுமே நல்லதாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சரி சரி. 10 கட்டளை தெரியுமா? அதுல இருந்து உருவானது தான் பைபிள். அப்ப அந்த 10 கட்டளை என்ன? உங்களுக்கு 10 கட்டளை விடுங்க, ஆண்டவன் கட்டளை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியல, சொல்லுங்க. விஜய் சேதுபதியும் ரித்திகா சிங்கும் நடித்த படம் சார். நல்லா இருக்கும் படம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சதி பண்ணியிருக்காங்கன்னு? ஆண்டவன் கட்டளைங்கிறது சிவாஜி கணேசன் நடிச்சது. இந்த மறக்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி ரித்திகா சிங் தான் உங்களுக்கு வருதா? சிவாஜி கணேசன் மறந்து போச்சா? இந்த கம்யூனிட்டி பேர இந்த பராசக்தியா தான் சொன்னேன். டே வேணாண்டா பொங்கிட எவ்வளவு கேட்டீங்களா? இப்ப இனிமேல் வரப்போற சந்ததிகள் பராசக்தி யாருன்னு கேட்டாலே சொல்லுவாங்க சிவகார்த்தி அம்மா. சிவாஜி கணேசன் மறந்துட்டாங்க. கலைஞரின் கதை வசனம் பராசக்திங்கிறதே கலைஞரையே மறக்கடிச்சிட்டாங்க. ஆமாம் சார், அதே மாதிரி சார் வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த எம்ஜிஆர் பேர்லாம் கெடுத்துட்டுல இந்த படம் வந்துச்சு. ஏங்க, எங்க தலைவர் நடித்த அடுத்த எம்ஜிஆருங்க. அது என்ன சார் உங்க இவன் என்னங்க சிவகார்த்தியா சிவாஜி கணேசன் மாதிரியா நடிக்கிறான்? அவர் என்னங்க எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறாரு? ஏங்க என்னங்க பொசுக்குன்னு இப்படி கேட்டீங்க? எல்லாருக்கும் ஸ்டைல் இருக்கும் சார். எம்ஜிஆர் இப்படியும் பாரு, புரியுதுங்களா? இப்படியும் பாரு, மூக்கில் அடை இருந்தா இப்படி நோண்டுவாங்க. அவர் வித்தியாசமா இப்படி நோண்டினார். அது ஸ்டைல். புரியுதுங்களா? அடை நோண்டினதுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி எங்க தலைவன் அப்படியெல்லாம் செய்யல. ஸ்ட்ரெயிட்டா ஸ்டைலுங்கிறத அவனே செஞ்சான். ஆனால் இந்த சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. எம்ஜிஆர்ல அந்த முடி அளவு கூட நடிக்கல. ஆனா அவங்களுக்கு பராசக்தின்னு கொட்டு பட்டம் கொடுத்து மோடிகிட்ட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. மோடிகிட்ட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. உங்களை கூப்பிடலான்னு கோவம். புரியுதுங்களா? ஆட்சி யார் கையில் இருக்குது? நாடு நாசமா போறவங்க கையில் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எங்க கையில் இருந்ததுன்னா நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்ருப்போம். ஆமாம் சார், கரூர் இஷ்யூக்கு வந்து சிஎம் சார்னு சொல்லி வீடியோ போட்டிங்க சார். இப்போ ஜனநாயகன் படத்தில் இவ்வளோ ட்ரபிள் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்ட்ரகிளும் நடந்துட்டு இருக்கு. பிஎம் சார்னு சொல்லி ஒரு வீடியோ போடலன்னு நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்குறாங்க. போடும். போடுற வீடியோ பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கும். போடாமலாம் கிடையாது, ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் போட சொல்லுங்கள் சார். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் இறைச்சலாக வருது. அந்த முதல் வீடியோ பார்த்தப்ப கொஞ்சம் அமைதியான பிளேஸில் வீடியோ போட்டாங்கன்னா கொஞ்சம் தெளிவாக கேட்கும். ஏங்க அதெல்லாம் வேற மாதிரிலாம் ஒரு திட்டம் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், மோடின்னு பேரை சொன்னதுக்கே ராகுல் காந்தியை தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு ரெடியானானுங்க. ஏன்னா மோடிங்கிறது ஜாதி பேரான். நரேந்திரர் அப்படிங்க மட்டும்தான் சொல்லணுமா? ஆனால் நரேந்திர மோடின்னு சொல்லக்கூடாதான். புரியுதுங்களா? அதனால நாங்கள் தெளிவாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிஎம்க்கு போடுவோம். ஏங்க நாங்களே பிஎம் ஆகிறப்ப எதுக்குங்க? அதெல்லாம் வேற லெவல் திட்டம்லாம் இருக்குங்க. ஆமாம், எல்லாம் உலகம் பூரா போய் மோடி சுற்றிட்டு வர்றாரு.
அம்மி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. சுத்தவே மாட்டோம், வீட்டில் தானே இருப்போம். சுத்தவே மாட்டோம், வீட்டில் இருக்கம்மா. ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தா அந்த நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்க பண்ணிடுறதுங்க. அவன் தான் ஒரு சரியான அரசியல்வாதி. எத்தனையோ தடவை முக ஸ்டாலின் ஜப்பானுக்கு போயிட்டு வர்றாரு. ஆமா, என்னது இங்க ஜப்பானாவா இருக்கு? இது வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப நகைச்சுவையா பதில் சொன்ன உங்களுக்கு. நகைச்சுவையா பதில் சொன்னோமா? சீரியஸா சொன்னா நகைச்சுவையா சொல்றது மாதிரி இருக்கா? சரி, ஓகே ஓகே. நீங்க சத்தியத்தை நிறைய டைம் மீறுறீங்க. சரி சார், ஆமா, ரொம்ப என்னைக்குமே சத்தியத்தை மீறாதீங்க, அது தெய்வ குத்தமாகும். சரி சார், ரொம்ப அறிவுபூர்வமா பேசின உங்களுக்கு மிக்க நன்றி சார்.